நமஸ்காரம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதைக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன தொடர்புங்கிறது ஒரு லாங் ஸ்டோரி. இது நமக்கு நம்ம இந்த ஆரம்பத்தில் பார்க்குற கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கும் முன்னாடியான ஒரு கேரக்டர் பற்றின கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவயானி, கசன். இந்த தேவயானிங்கிறவங்களோட வாழ்க்கை பற்றியும் கசன் யாரு, இவங்களுக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த காலத்தில் தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லிட்டு 2 விதமான குரூப்ஸ் இருந்தாங்க. அதில் தேவர்களுக்கு தலைவனாக இருந்தது இந்திரதேவன், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி அசுரர்களுக்கு தலைவனாக இருந்த ரிஷபர்மன். இவங்க 2 பேரும் அதுக்கு ஹெட்டாக இருக்கவங்க. அந்தந்த குரூப்ஸ்க்கு ஆசிரியராக இருப்பாங்க இல்லையா, சொல்லித்தரவங்க, அங்கே பயிற்சி பண்ணுறவங்க, குரு, அந்த மாதிரி இருக்கவங்க யாருன்னா, தேவர்கள் சைடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. அதே மாதிரி அசுரர்கள் சைடில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ராச்சாரியார். இவங்க 2 பேரும் தான் குருக்கள். சரியா? இதில் இப்போ எப்படியான அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி தேவர்கள் அசுரர்கள் 2 பேருமே இருந்தாலும் அதில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அசுரர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 பேர்த்துக்குள்ளேயும் போரெல்லாம் நடக்குது, எல்லாமே நடந்தாலுமே ஏன் அசுரர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, தேவர்கள் இறக்குறாங்க, அசுரர்களும் இறக்குறாங்க போர்ல எல்லாம். ஆனால் அசுரர்கள் கிட்ட இருக்கார் இல்லையா அவரது சுக்கரர், அவர்கிட்ட அவருக்கு ஒரு மந்திரம் தெரியுது. அது என்ன மந்திரம்னா சஞ்சீவினி மந்திரம். அந்த மந்திரம் இறந்தவர்களை திருப்பியும் உயிர் பெற வைக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரம் அவங்களுக்கு தெரியுது. பட் இந்த சைட் தேவர்கள் சைடில் அந்த மந்திரம் தெரியும். ஸோ அதனால அவங்க இறந்தாங்கன்னாலுமே நெக்ஸ்ட் டே அவங்கள உயிர்ப்பிக்க வைக்க முடியுது. பட் தேவர்கள் சைடில் இறந்தவங்களாவே இருக்காங்க. ஸோ இந்த சைட் கொஞ்சம் வீக்காக இருக்கு, அந்த சைட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. படைபலம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அவங்க இறந்து போகாமல் திருப்பி வந்துட்டே இருந்தாங்கன்னா ஸோ அவங்க மேன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஸோ அந்த சைட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, இந்த சைட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்திரனுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம சைடில் இருந்து போய் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாரை நம்ம அனுப்பலாம் அப்படிங்கும்போது இந்த சைட் தேவர்கள் சைடில் இருக்க ஆசிரியரோட பையன்தான் கசன். கசன் எப்படின்னா அழகுனா அழகு, பேரழகு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவேந்திரனுக்கும் அடுத்து அந்த ஒரு தேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கசன். கசனோட அப்பா இருக்கார் இல்லையா, தேவர்களோட குரு, அவருக்கு பிரகஸ்பதி. அவருக்கு தன்னோட மகன் மேல அளவு கடந்த அன்பு. எப்படி சொல்றது, அப்படியே மகனை ஒரு விஷயத்துலையும் பார்த்து பூரிச்சு போகக்கூடியவர், மகன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கக்கூடியவர். அப்படியே அன்புங்கிறத தாண்டி அந்த பெருமிதம், அந்த ஒரு சிலாகிக்கிறது, மகனை நினைச்சு அப்படியே சிலாகிச்சுக்கிறாரு அவரு ஒரு விஷயத்துலையுமே. ஒரு நாள் மகன் அப்படி ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருக்கான். இவர் பார்க்குறாரு, ஏற்கனவே அந்த குளம் அப்படியே சூரிய ஒளிப்பட்டு, நம்ம இந்த மார்னிங் டைம்லலாம் இந்த தண்ணி குளத்துலலாம் பார்த்தோம்னா இந்த சூரிய ஒளிப்படும் போது அப்படியே அது தங்க கலர்ல அப்படியே மின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல இவன் இறங்கி குளிக்கும் போது அந்த இறங்குறப்ப அந்த அலை மாதிரி கரையில மோதும் இல்லையா, அப்ப அந்த அலை சொல்ற மாதிரி இவர் இமேஜின் பண்ணிக்கிறாரு, உலகத்திலேயே சிறந்த ஒரு அழகான ஒரு இளைஞன் எங்க குளத்துல குளிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கும் போது அப்படியே அந்த தண்ணிக்குள்ள அந்த அப்படியே கோல்டன் கலர்ல அது அப்படியே மின்னும் இல்லையா, அது இவர் பார்த்து இவர் அப்படியே பூரிச்சு போறாரு. இவர் ஏதாவது கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்கன்னா, சப்போஸ் இவர் அப்படியே கசனை திரும்பி பாக்குறாருன்னு வைங்களேன், அப்படி பார்த்துட்டாருன்னா ஒரு நிமிஷம் அவருக்கு அப்படியே ஸ்ட்ரக்கே அவுட் ஆயிடுறாரு. அப்படியே என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு, எப்படி இருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தின தாட்ஸ் சொல்றதுக்கு வந்துடுறாரு. அப்போ அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்றாப்படி இவர் குரு கிட்ட, என்னங்கிறப்படி, இந்த மாதிரி நீங்க உங்க பையன் பயங்கரம் தான், எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எப்பவுமே ஒரே ஒரு இப்போ ஒரு 1 ரூபாயில வாங்குற பொருளை விட
ஒரு நார்மலி ஒரு சில்வர் காயினில் வாங்குற பொருளை விட கோல்டன் காயினில் வாங்குற பொருட்கள் வந்து ஜாஸ்தியாக வாங்க முடியும். இப்போ வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அழகாக இந்த மாதிரி தேஜஸாக உங்கள் பையன் வந்து தங்க காசு மாதிரி. ஸோ அதனால நம்ம வாங்கக்கூடிய பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தங்கத்துக்கு ஒத்தானவங்களாக தான் இவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் ஜாஸ்தியாக இருக்கும், அழுகையும் ஜாஸ்தியாக இருக்கும், கவலையும் ஜாஸ்தியாக இருக்கும், கண்ணீரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்காதீங்க உங்கள் பையனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போ நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, எங்கே போயிட்டு வந்தாலும் ஐயோ கண்ணு பட்டுரும் அப்படிங்களா, மேபி அந்த ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா பிரகஸ்பதி பையனை எங்கேயும் விட மாட்டேங்கிறாரு. சான்ஸே இல்லை, நான் எங்கேயும் விட மாட்டேன், அவரு கூடவே அவர் காட்டிலேயே வச்சுக்கிறாரு. எங்கே யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கா. ஆப்போசிட் சைடில் அசுரர்கள் சைடு இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து அவர் சுக்கராச்சாரியாரோட பொண்ணு தான் வந்து தேவயானி. தேவயானியும் பார்த்தீங்கன்னா அதிலோக அழகு சுந்தரி தான் அவங்களும். அப்படியே பயங்கர அழகு. என்ன சொல்கிறது, அந்த சுக்கராச்சாரியாரோட மாணவன் தான் வந்து அங்கே வந்து அரசனாக இருக்கக்கூடிய ரிஷபர்மன். அந்த ரிஷபர்மன் வந்து என்னோட உயிரை கூட கேட்டால் நான் கொடுத்துருவேன் என் குருக்காக. இந்த நாட்டில் நான் இருக்கிறது வந்து முக்கியம் இல்லை, என்னோட குரு வந்து இருக்கிறது தான் முக்கியம். நான் இல்லைன்னா ஆட்சி செய்யறதுக்கு அடுத்த ஆள் வரும், பட் என் குரு இல்லைன்னா இந்த வம்சமே அழிஞ்சிரும். ஸோ வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஆள் தான் வந்து அவர் குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனே சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குருவோட பொண்ணு தான் வந்து தேவயானி. ஸோ அவளுக்கு வந்து எல்லா விதமான மரியாதைகளும் அவளுக்கு கேட்டு இல்லைங்கிறதே இல்லை. இவ்வளோ பெரிய அரசனே வந்து நம்ம அப்பா கிட்ட உயிரையும் கொடுக்கக்கூடியதுக்கு தயாராக இருக்காரு. ஸோ இவளுக்கு வந்து அந்த வயசுக்குண்டான இந்த மரியாதைகள் இதெல்லாம் கிடைச்சாலுமே அது இளமை பருவத்தில் இருக்கிறதுலாம் ஸோ கொஞ்சம் அவளுக்கு அந்த கர்வமும் இருக்கதா செய்யுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்திரன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கா அப்படி இல்லையா. ஸோ கசன் கிட்ட இந்த மாதிரி அவரை தான் அனுப்பலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்திரனோட மைண்டில் அதுதான் இருக்குது. அப்போ வந்து ஸோ அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க பிரகஸ்பதி கிட்ட. அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, இது எதிரியோட இதுக்கு அனுப்புறதுங்கிறத தாண்டி பையனை அப்படி பொத்தி வச்சிருக்காரு இல்லையா. ஸோ எப்படி அனுப்புறது அப்படிங்கிறது. ஆனால் அவருக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, போய் தான் ஆகணும். ஏன்னா இவங்க சைட் வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் போய் அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு தான் வரணும். ஆனால் அவருக்குமே தெரியும் தான் பையன் போனால் கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு வந்துடுவா அப்படின்னு. ஸோ வந்து போகலாம் சரின்னு அனுப்புறேன்னு அவரும் சொல்கிறாரு. இவங்களும் எல்லாரும் அனுப்பலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ கசன் வந்து இந்திரன் கிட்ட கேட்குறா, அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இந்த இது சூஸ் பண்ணீங்க என்ன? நான் வந்து இங்கே இந்த நம்ம ஆப்போசிட் கேம்பில் இருந்து தான் வரேன், எதிரியோட கேம்பில் இருந்து வரேங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ என்னால் போய் சொல்லிட்டுலாம் போக முடியாது. நான் இன்னாரோட பையன் இங்கேருந்து தான் வரேங்கிறது கண்டிப்பாக சொல்லிடுவேன். என்ன எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்திருக்காரு, நான் போய் சொல்லிட்டுலாம் போக முடியாதுங்க. ஸோ எப்படி என்னை முதல்ல ஏற்றுக்குவாங்க அண்ட் அது சரி வருமா அப்படின்னு சொல்லி கசன் கேட்குறாப்படி. அப்போ இந்திரதேவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, அது வந்து உனக்கு வந்து நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், அது சொன்னால் உனக்கே புரிஞ்சிடும் அப்படிங்கிற. அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கராச்சாரியார் வந்து ஒரு நல்ல மாணவனை என்றைக்குமே இழக்க மாட்டா அப்படி, அது எதிரியோட சைட்ல இருந்து வந்தாலுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு உடனே இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இவர் உடனே மைண்டில் கால்குலேட் பண்ணிடுறாரு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த சுக்கராச்சாரியார் யார் அப்படின்னா, நம்ம பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா, தேவர்கள் சைடில் இருக்க குரு, அவரோட ஸ்டூடெண்ட் தான் இவர். ஸோ அதனால இவங்க எல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, எப்படி இவரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கசன் வந்து போகிறா அப்படி ஆப்போசிட் சைடுக்கு. போகும்போது போகிற வழியில் பார்த்தா ஒரு குளத்துல நிறைய அல்லிப்பூ பூத்துருக்கு. இந்த நீல நீல காம்போடு அப்படியே அந்த அல்லிப்பூவெல்லாம் ஒரு கையில் பறித்து வச்சுக்கிட்டு உள்ளே போகிறாரு. தேவயானி வந்து அப்போ வந்து ஒரு 3 புலிக்குட்டி வளர்த்திட்டு இருக்காங்க. மேபி டால்சாங் உமன் மாதிரி இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ புலிக்குட்டி வளர்த்திருக்காங்க. அப்போ இவர் புதுசாக உள்ளே வர்றதை பார்த்துட்டு அந்த புலிகள் வந்து உருமுது, யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ஒரு பூனைக்குட்டி மாதிரி அதை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. அந்த ஒரு கையில் பூ இருக்கு, ஒரு கையில் அந்த புலிக்குட்டியும் ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே வராரு. இவர் வர்றதை வந்து தேவயானி பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு அந்த சீன் நினச்சி பாருங்களேன். இவர் இப்படி நடந்து வராரு, அவங்க அப்படி வராங்கங்கும்போது அப்படி பார்க்குறாங்க. பார்த்ததையும் வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க். அந்த இடம் தேவயானியோட வாழ்க்கையவே மாற்றின ஒரு இடங்கிறது அந்த இடம் தான். அந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த ஒரு பார்வை, அதுதான் அவங்களோட வாழ்க்கையவே மொத்தமாக திருப்பி போட்டுருச்சு. ஸோ இவங்க வராங்க, வந்து அவர்கிட்ட
சொல்கிறாரு சுக்ராச்சாரியர்கிட்ட, நான் மாதிரி இந்த மாதிரி இன்னாரோட பையன், நான் இங்கே வர்றேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லித்தரணும் எல்லா விஷயம், உங்ககிட்ட இருக்க வித்தையெல்லாம் கற்றுக்க தான். நான் டேரெக்டாக இது சொல்லலை, நீங்கள் எனக்கு அந்த இது சொல்லித்தரணும். ஸோ சந்தேகம் வந்துடும் இல்லையா. ஸோ உங்ககிட்ட கல்வி கற்றுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா தான் வந்து எனக்கு டீச்சராக இருந்தவர், ஸோ நான் அங்கே படிக்கும்போது நீ ரொம்ப சின்ன குழந்தை, உன்னெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் அந்த கோல்டன் மெமரிஸ்ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நினச்சிப்போம். இவருக்கு பார்த்ததையுமே ஒரு ஸ்பார்க்கு, இவன் நமக்கு ரொம்ப நல்ல மனம், எப்படி வந்து துரோணாச்சாரியாருக்கு வந்து என்னதான் அஸ்வத்தாமன் பையனாக இருந்தாலுமே அர்ஜுனன் மேலே ஒரு கிரேஸ், அந்த ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சுக்ராச்சாரியாருக்கு கசன் வந்து பார்த்ததையுமே இவன் நம்மளோட ஸ்டூடெண்ட், இவன் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப பிடிச்சி போயிருது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம குருவோட பையன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளையும் பார்த்துட்டு இவர் எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு. எல்லாமே சொல்லி கொடுத்தாலுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு, அதுதான் சஞ்சீவினி மந்திரம். ஸோ அது அவரும் சொல்லலை, இவரும் கேட்கல, இப்படியே இருக்கு. இவர் வந்து அங்கே இருந்துட்டு எல்லா வேலைகளெல்லாம் செஞ்சு தர்றது இந்த மாதிரி இருக்கா. அப்படி தேவயானி வந்து ஆல்ரெடியே தான் இவர்கிட்ட ஃபாலோ ஆகிட்டாங்களே. ஸோ இவர் என்ன பண்ணினாலும் அதில் அவ்வளோ ஒரு நேர்த்தி, ஒரு அழகு. ஒரு காட்டுக்கு போய் விறகு குடிச்சிட்டு வந்தால் கூட இந்த குச்சியெல்லாம் ஒரே மாதிரி நல்லா நீட்டாக, அப்படி ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வர்றப்போ சரி, எது பண்ணாலும் அதில் ஒரு நளினம், ஒரு நீட்னஸ் அவ்வளோ அழகாக செய்கிறாரு. ஸோ அதை பார்க்க 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 தேவயானிக்கு வந்து அவங்க மேலே லவ் வந்துடுது. ஸோ இது இப்படி போயிட்டுருக்கா. அந்த எதிரிகள், அந்த அசுரர்கள் சைடில் இருக்க அந்த அரசன் இருக்கான் இல்லையா ரிஷபர்மன், அவனுக்கு வந்து இந்த நியூஸ் போகுது. அப்போ வந்து எப்படி இவர் ஆப்போசிட் சைடில் இருந்து நம்ம சைடுக்கு வந்து இந்த பையனுக்கு இவர் ஏன் சொல்லி கொடுக்க ஒத்துக்கிட்டார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர், நான் போய் கேட்க போகிறேன் அவர்கிட்ட, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக அவனை சேர்த்துக்கிட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டு நான் அவனை அனுப்ப சொல்ல போகிறேன் போது மந்திரி வந்து சொல்கிறேன், அப்படி நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா விடக்கூடிய ஆளா அவர் சுக்ராச்சாரியார்? கண்டிப்பாக ஒரு நாள் அதை செய்ய மாட்டார், அவரோட மாணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வேற விஷயமா, வேற இதில் தான், டைமென்ஷனில் தான் இதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னதையும் இவருக்கு வந்து உடனே கால்குலேட் பண்ணுறா. அப்படி ஸோ ஓகே, இதை வந்து நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்குன்னு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இவர் சொல்கிறாரு, இது வந்து என்ன ஆனாலும் சரி யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக குருவுக்கு தெரியக்கூடாது, அவனை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவர் வந்து காட்டுக்கு வந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு போயிருக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே கண்ணை சிந்து அப்படி படுத்திருக்காரு. இவங்க போகிறாங்களே, இவங்க போனவங்க அந்த மன்னனோட டீம்லேருந்து போனதையும் அவரோட கழுத்தை வந்து ஒரு கோடாரி வச்சு அறுத்துடுறாங்க, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம. அப்படியே கை காலெல்லாம் துடிச்சு இறந்து போகிறாரு. அவர் இறந்த உடம்ப இவங்க வந்து பசியோட ஓனாயை கொண்டு போயிருக்காங்க. அந்த ஓனாயை சாப்பிட வச்சு அவர் இருந்ததுக்கான இடமே தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு சைலண்டாக வந்துடுறாங்க இவங்க. அப்படியே நினச்சே பார்க்க முடியல இல்லையா, அப்படி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆடு மாடுகள்லாம் நைட்டு அதுவே வந்துடுது வீட்டுக்கு. தேவயானிக்கு இவனை கசனை காணுங்கும் போதே என்னமோ தப்பாக இருக்குது, அவளுக்கு மனசுக்குள்ள அப்படியே அடிச்சுக்குது, என்னமோ நடந்திருக்கு. அவளோட இன்ட்யூஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ நேரம் அப்பாட்ட போகிறேன், அப்பா என்னமோ சரியில்லை, கசன் வந்து கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டா அப்படி வீட்டுக்கு, என்னன்னு தெரில, எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே தப்பாக இருக்குது, அவருக்கு என்னமோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, மகளுக்காகவே வாழ்கிறவர் தானே இவர். ஸோ மகள் அப்படி துடிக்கிறது இவருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் வந்து இந்த மாதிரி சஞ்சீவினி மந்திரத்தை சொல்கிறேன், அவனோட உடம்புல ஒரு சின்ன துரும்பு எங்காவது இருந்தால் கூட அவன் உயிர் பெற்று வந்துடுவான்னு இவர் மந்திரத்தை சொல்றாரு. அந்த ஓனாய் சாப்பிட்டது இல்லையா, அதோட வயிற்றுக்குள்ள ஜீரணமாகாத ஒரு சின்ன பகுதி இருந்திருக்கு. அது மூலியமா ஓனாயோட வயிற்றை கிழிச்சுக்கிட்டு கசன் வந்துடுறா. அப்படி தேவயானிக்கு அளவில்லாத சந்தோஷம், இறந்தவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் கேட்குறாரு சுக்ராச்சாரியார், என்ன ஆச்சுப்பா, யார் இப்படி பண்ணுங்கும் போது, எனக்கு அது கரெக்டாக மைண்டில் இல்லை, எனக்கு யார் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறா. அப்படி மன்னனோட டீமில் வந்து இந்த மாதிரி திருப்பி உயிர் பிழைச்சிட்டான்னு சொல்லும்போது மன்னனுக்கு பயங்கர கோவம். எப்பவுமே ஒரு கொலை முயற்சியல் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ஸ் அட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த பண்ணுறவங்க திருப்பி உடனே பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஏன்னா அவன் அந்த ஃபர்ஸ்ட் அடிச்ச அடியிலிருந்து தெரியறதுக்கு முன்னாடியே அடுத்தடி அடிச்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால ஒன் மோர் திங், மேபி அவனுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்து அவன் அலர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான். ஸோ மறுபடியும் செகண்ட் டைமும் ட்ரை பண்ணுறாங்க. அவர் இருக்க வீட்டை வந்து அப்படியே கொளுத்தி இது பண்ணிடுறாங்க. அப்போவும் இவ வந்து போய் அவங்க அப்பாட்ட அழறா. இவர் மந்திரத்தை சொல்றாரு, அந்த சாம்பல்ல இருந்து ஒரு எரியாத பீஸ் அந்த உடம்பு இருந்து
பொழைச்சி வந்துடுறா. அப்படி இதே மாதிரி இது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ மன்னன் வந்து ரொம்ப கோபமாயிடுறான். இது ஏன் இப்படியே நடந்துகிட்டே இருக்கு, இவன் எதனால் இப்படி பொழைச்சிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது தான் இந்த மந்திரம் தான் அப்படி காப்பாத்துதுங்கிறதெல்லாம் தெரிய வந்துடுது. இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கும் போது மந்திரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கொன்று அவன் பாடியை ஃபுல்லாக எரித்து அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து மதுவில், அதாவது ட்ரிங்க்ஸில் கலந்து சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்துட்றாங்க. அதை சுக்கராச்சாரியார் குடிப்பாரா இல்லை இது என்ன ஏதுங்கிற அந்த கதைலாம் நமக்கு தெரியல. ஸோ அவருக்கு கொடுத்துட்றாங்க, அவரும் குடிச்சிட்றாரு. குடித்ததையும் மறுபடியும் தேவயானி போகிற. அப்படி போகும்போது சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு, அவன் இத்தனை தடவை அவனை புழைக்கி வச்சாச்சு, திருப்பியும் நீயும் ஏன் அவனுக்காகவே இது பண்ணிட்டு இருக்க, அவனோட ஆயுசு அவ்வளவுதான்னா அது முடிஞ்சுதா போயிடும், நீ வந்து அவனுக்காக இது பண்ணாதுங்கும் போது இல்லைப்பா என்னோட எதிர்காலமே அவன் தான், அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அழறா. அப்போ சரின்னு இவர் மந்திரத்தை சொல்லாங்கும் போது இவரோட வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. அப்போ வந்து அது கசன் பேசுகிறா. அப்படி ஒரு சின்ன பார்ட் வந்து அவரோட வயிற்றுக்குள்ளேயே இருக்குது. அது மூலியமா பேசும்போது அவர் சொல்கிறார், குருவே தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லிடாதீங்க, சொன்னீங்கன்னா உங்கள் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு தான் நான் வெளில வரணும், நீங்கள் இறந்துருவீங்க, எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி கசன் சொல்கிறா. அப்படி அப்போ வந்து இவருக்கு எல்லாமே அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ வந்து தேவயானிட்ட சொல்கிறா, அப்படி இந்த மாதிரி அவங்க எனக்கு மது கொடுத்தாங்க, நான் அதை குடித்தா அதில் தான் அவனோட சாம்பல் கலந்துருக்கு, இப்போ உனக்கு வந்து அவன் பிழைக்கணும்னா நான் இறந்தாதான் அவன் பிழைப்பான், இப்போ நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி அழுது புலம்பரா. ஏன்னா எப்படி எடுக்க முடியும் இல்லையா, அப்பா வேணுங்கும்போது என்ன பண்ண முடியும், தனக்காகவே வாழ்கிறார் அப்பா. ஸோ அவனால் எடுக்கவே முடியல. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. இப்படி கேட்டிங்கன்னா என்னப்பா நான் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது அப்பா அவர் சொல்கிறார், நீ வந்து எனக்கு மக மட்டும் இல்லை என்னோட மாணவியும் தான், நான் உனக்கு குரு தான், அந்த குருங்கிற ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன், எப்பவுமே இறந்த காலமாக எதிர்காலமான ஒரு விஷயம் வரும்போது நீ எதிர்காலத்தை தான் வயசாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஆனாலும் இவளுக்கு அந்த மனசு இருக்கும் இல்லையா, அப்பாவை கொன்று எப்படி நான் எப்படி அப்படி நீங்கள் இறந்து நான் எப்படி என் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும்னு கேட்குறான். ஸோ உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து இந்த சஞ்சீவனி மந்திரத்தை நான் சொல்லிடுறேன், அவன் என் வயிற்றுக்குள்ளேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அவன் அந்த மந்திரத்தை சொல்லட்டும், சொன்னான்னா நான் பொழைச்சி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஏன் வந்து சுக்கராச்சாரியார் வேற யாருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லித்தரல, ஏன் ஈவன் தேவயானிக்கே கூட சொல்லித்தரலன்னா இது இன்னாருக்கு தான் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லையா, இது இவங்களுக்கு இப்படிதான் இப்போதான் போய் சேரணுங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதனால இவரும் சொல்லித்தராரு, வயத்துக்குள்ளே இருந்து அவர் கேட்டுக்கிறாரு, அவர் மந்திரத்தை சொன்னதையும் இவர் வந்து வெளில வந்துடுறாரு, அவர் இறந்துடுறாரு. உடனே திருப்பி கசன் சொல்கிறா, அப்படி அவர் உயிர் பெற்றுறாரு. ஸோ அப்பா காதலன் 2 பேரும் உயிரோடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா தேவயானிக்கு பயங்கர சந்தோஷம். கசன் வந்து அப்படியே அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், நான் திரும்பி போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறா. அப்படி அப்போ வந்து தேவயானி வரா பின்னாடி, என்ன நீ பாட்டுக்கு நீ போகிற, என்னையும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போ உன்னோட அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் திரும்பி பார்க்குறான், ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த கண்ணு வந்து இவ்வளோ நாள் நான் பார்த்த கசன் இல்லை இது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு அந்நிய தன்மை தெரியுது அந்த முகத்தில் இவளுக்கு, அதை அவனால ஃபீல் பண்ண முடியுது. அப்போ அவர் சொல்கிறா, அப்படி இவ்வளவு நாள் வந்து நீ என் குருவோட பொண்ணு அவ்வளவுதான், ஆனால் எப்போ அவரோட வயத்துக்குள்ள இருந்து நான் வந்தனோ, ஸோ அவர் வந்து எனக்கு குருங்கிறத தாண்டி ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவரிலிருந்து நான் பிறந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட பொண்ணான நீ வந்து எனக்கு சகோதரி தான் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி இதுக்கு வந்து தேவயானிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் விறுவிறுன்னு போயிடுறாரு. அவன் நின்ன இடத்துல அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல இவளுக்கு. இவ வந்து அவனை லவ் பண்றாங்கிறது அங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், ஈவன் சுக்கராச்சாரியாருக்கே கூட தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது அவன் அப்படி வேண்டான்னு உதறிட்டு போனது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏற்றுக்கவே முடியல. அவள் அப்படியே நிற்கிறா சிலையா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோழிமார்கள் சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே யோசிக்கணும் எங்கே செத்துக்கிட்டு போயிடுவாளோ என்னமோ அப்படிங்கும்போது அவளுக்கு ரொம்ப நெருக்கமான தோழி ஒருத்தி சொல்கிறா, அவள் சாகணும்னு நினச்சிருந்தா அந்த நிமிஷமே இறந்துருப்பா, அவள் இவ்வளோ நேரம் ஒரு நாள் பூரா நின்றுட்டே இருக்கா, நின்று அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அதிலிருந்து வெளியில் வந்துட்டா. ஆனால் இதிலிருந்து வெளில வந்து அவள் வரும்போது இருக்கிற அவளோட அந்த மாற்றம் வந்து மிக பயங்கரமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்த நாள் அவள் அப்படியே அதிலிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரா. வந்து அதுக்கப்புறம் இதுக்கு தேவயானியோட பரிமாற்றம் வந்து யாருமே எதிர்பார்க்காத
ஒரு சுயரூபமாக இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த தேவயானி கசன் இவங்கெல்லாம் எப்படி மகாபாரதத்துக்கு ரிலேட்டட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் அடுத்த வார கதையை பார்த்துட்டு எண்டிங்கில் அதையும் பார்க்கலாம். நன்றி.